திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கடையில் 10 ரூபாய் குளிர்பானம் வாங்கி குடித்த 5 வயது சிறுமி வாயில் நுரை தள்ளி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளிர்பானத்தின் மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை நடத்தினர். பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் தசரதன். அண்மை காலங்களில் மலிவு விலை உள்ளூர் குளிர்பானங்கள் கடைகளில் பெருகிவிட்டன. 10 ரூபாய்க்கு விற்கப்படும் இந்த வகை குளிர்பான பாட்டில்களில் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி குறிப்பிடப்படாததால் இவற்றின் தரம் கேள்விக்குறியாகவே உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள கனிக்கிழுப்பை கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமாரின் 5 வயது மகள் காவ்யாஸ்ரீ நேற்று முன்தினம் வீட்டின் அருகே உள்ள பெட்டி கடையில் 10 ரூபாய்க்கு குளிர்பானம் ஒன்றை வாங்கி குடித்துள்ளார். சிறிது நேரத்திலேயே காவ்யாஸ்ரீக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கிலும் வாயிலும் நுரை தள்ளி மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக சிறுமியை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தந்தை ராஜ்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் தனது மகள் மரணத்திற்கு மலிவு விலை குளிர்பானமே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் மாசா குடிச்சு தான் இறந்துது. அது மூச்சு அடிச்சு இருந்தது. இது மாதிரி எந்த குழந்தை இது மாதிரி இறக்கக்கூடாது. இதுக்கு அரசாங்கம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிறுமி குடித்த குளிர்பானத்தின் மாதிரியை சேகரித்து ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து திருவண்ணாமலை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ராமகிருஷ்ணன் கூறுகையில், இந்த குழந்தை குடிச்ச குறிப்பிட்ட பேட்சோட கூல்ட்ரிங்க்ஸோட டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கோம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்து இருக்கிறனால தகவல்கள் வந்து அந்த மாவட்ட அதிகாரிக்கு அனுப்பிச்சிருக்கோம். இது ஒரு பிக் இஷ்யூங்கிறனால அந்த பர்டிகுலர் பேட்சை ட்ரேஸ் அவுட் பண்ணி நாங்கள் சாம்பிள் எடுத்து அனுப்பிச்சிருவோம். இதனுடைய குளிர்பானத்தில் நச்சுத்தன்மை கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்றிருக்கிற அந்த சம்பவம் குறித்து அறிந்து உடனடியாக திருவண்ணாமலை டிஓ இடத்தில் சொல்லியிருக்கிறோம். ஏதாவது நச்சுத்தன்மை போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். செய்தியாளர் தசரதன் வழங்கும் கூடுதல் தகவல். கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து சிறுமி இறந்ததாக சொல்லப்படும் விவகாரத்தில் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே அவர் இறப்பிற்கான காரணம் தெரிய வரும். இதனிடையே அவரது உடல் நேற்று அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ரஞ்சித். நன்றி தசரதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.